காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தவர்களும் கொல்ல துடித்தவர்களும் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். அந்த அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்கவர் காமராஜர். காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாட முடியும். பெரும் தலைவர் காமராஜர் புகழையும் அவரது வரலாற்றையும் திருடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த திருடர்களுக்கு நாம் ஒன்று சொல்ல வேண்டும். அவரது பெருமையை கொண்டாடுங்கள், ஆனால் திருட முயற்சி செய்யாதீர்கள் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜர் திடலில் கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வருகை தந்து கலந்து கொண்டார். அதேபோன்று காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் காமராஜரின் புகைப்படத்திற்கு செல்வ பெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தி நிகழ்ச்சியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜரின் நேர்மை, அர்ப்பணிப்பு, அவர் மக்களை நேசித்த விதம், அவருக்கு நிகரான முதலமைச்சர் இந்த உலகத்தில் இல்லை என்ற தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பெருமை. பெருந்தலைவர் காமராஜர் இருந்த கட்சியில் நாம் இருக்கிறோம், அதுதான் எல்லோருக்கும் பெருமை. ஆனால் இன்று பெருந்தலைவரின் புகழையும் வரலாற்றையும் திருட முயற்சிக்கிறார்கள். இந்த திருடர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். அவரது பிறந்த நாளை கொண்டாடுங்கள், ஆனால் சொந்தம் கொண்டாடாதீர்கள். எங்களுடைய பெருஞ்சொத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு கல்வி அறிவு, எழுத்தறிவு எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்காக முதலில் விதை போட்டவர் யார்? அதனால்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சட்டசபையில் சொன்னார், எங்களுடைய ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் கட்சிதான் என்றும். காமராஜரின் கை தூக்கிவிட்ட மண் கன்னியாகுமரி, நாகர்கோவில் மண். இந்த மண்ணில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது என்பது நாம் பெருமை கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழகம் தன்னிறைவு பெற்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்கிறது என்றால் அது காமராஜர் கொண்டு வந்தது என்பதே. அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம் என மின் நிலையங்கள் எல்லாம் அவருடைய காலகட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. காமராஜர் காலத்தில் கொண்டு வந்த மாத்தூர் தொட்டி பாலத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும். அதேபோன்று அங்கு காமராஜருக்கு ஆள் உயர சிலை அமைக்க வேண்டும் என தோழமை கட்சியான காங்கிரஸ் இந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் வைக்கிறது. இது குறித்து நாளை மனு அளிக்கப்படும் எனவும் பேசினார். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த நம்முடைய பெருந்தலைவர் சொன்னாராம், எல்லோற்றையும் கொண்டு வாருங்கள். கையெழுத்து போட்டதெல்லாம் ஒரு பக்கம், படிப்பறிவு பெற்றவருடைய பிள்ளைகள், கை நாட்டு வைத்த குப்பன் சுப்பனுடைய குழந்தைகள் ஒரு பக்கம், யார் யாரெல்லாம் கை நாட்டு வைத்து மனு கொடுத்தார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்குத்தான் இந்த இடம் என்று இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார். அந்த இடஒதுக்கீடு தான் கல்வி அறிவற்ற குழந்தைகள் படிக்க வேண்டும், எழுத்தறிவற்ற குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியாக மகனாக இருந்திருக்கிறார். ஒரு முறை இராணுவ தளபதிக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மிகப்பெரிய முரண்பாடு. இதை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் சென்ற பொழுது இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு என்பவர் இந்த நாட்டின் பிரதமர். அப்பொழுது பெருந்தலைவர் என்ன பிரச்சனை என்று கேட்டாராம். இந்த இராணுவத்தின் தளபதி ஒரே பிரச்சனையாக இருக்கிறார், சொல்லுவதை கேட்க மாட்கின்றார், அவரை மாற்ற வேண்டும், மாற்றினால் பிரச்சனை வரும் என்று சொன்னாராம். உடனே பெருந்தலைவர் சொன்னாராம், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரே ஒரு இராணுவ தளபதி தானே இருக்கிறார், அவரை மூன்றாக பிரியுங்கள். கப்பல் படை, காலார் படை, இராணுவ படை, இப்படி மூன்றாக பிரித்து 3 தளபதிகள் நியமித்திருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? பெருந்தலைவர் காமராஜருடைய ஆலோசனை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான தலைவரை இந்த தேசம் பெற்றிருக்கிறது என்றால் தமிழர்களாகிய நமக்கு பெருமை. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.